காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வள்ளலார் மிஷன் திருவண்ணாமலையில இருந்து சாது ஜானகிராமன் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வள்ளலார் சொன்ன வெந்நீர் வைத்தியம் அப்படிங்கிறது என்ன, இதை எப்படி நம்ம முறையா பண்ணலாம், இது பண்றதுனால என்னென்ன மாதிரியான பயன்கள் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம்மா. வள்ளலார் பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருந்தாலும் அவர் நிறைய மருத்துவ குறிப்புகள் கொடுத்திருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த வெந்நீர் வைத்தியம் அப்படின்ற ஒரு முறை பத்தி வள்ளலார் ஐயா சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த வெந்நீர் வைத்தியம் அப்படின்னா என்ன, இதை நம்ம எப்படி சரியான முறையில எடுக்கலாம், இது எடுக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் இருக்கு, அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேள்விமா. இப்போ நம்ம இந்த வெந்நீர் வைத்தியம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால வள்ளல் பெருமானார் வைத்திய குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள், அன்றாட வாழ்வியல்ல நோயின்றி வாழ்வதற்கு வழிகள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வள்ளல் பெருமானார ஒரு ஜனரஞ்சகமான உலக பொதுமக்கள் அவர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் இடத்துக்கு போனால் ஒரு அன்னதானம் கிடைக்கும், நிறைய பாடல்கள் இறைவனை நோக்கி பாடியிருக்காரு, பக்தி பாடல்கள். அவர் ஒரு புரட்சி துறவி, வடலூர் போனால் ஜோதி காட்டுவாங்க. இந்த வகையில் மட்டும்தான் பெரும்பாலான உலகியலான மக்களுக்கு தெரியுது. அவரை படிக்கிறவங்க, அவரை நேசிக்கிறவங்க, அவரை கடைபிடிக்கிறவங்களுக்கு பெருமான் சொன்ன மூலிகை குறிப்புகள் இதெல்லாம் தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாது. பொதுமக்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பல விஷயங்களே ஆச்சரியமான விஷயங்களாகவே இருக்கும். அந்த வகையில் வள்ளல் பெருமானார் நீங்கள் கேட்ட வெந்நீர் வைத்தியம் என்ற அன்றாட வாழ்வியலை கடைபிடிக்கக்கூடிய ஆரோக்கிய குறிப்பையும் பேசியிருந்தாலும், பெருமானார் காய கற்பத்தை பற்றியும் பேசுகிறார், சஞ்சீவனி மூலிகைகளை பற்றியும் பேசுகிறார். இப்போ இந்த வெந்நீர் அப்படின்ற பேசினாலே நிறைய பேர்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வெந்நீர் வைத்தியத்தை ஒரு 6-10 வருடத்துக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் பேசும்பொழுது, இந்த வெந்நீர் குடித்தல்ன்றது ஆங்கில மருத்துவர்கள் கூறக்கூடியது. இப்போ நீங்கள் பொதுவாகவே ஒரு பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ரயிலில் போகிறீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க்லேருந்து வெந்நீர் குடிச்சிங்கன்னா என்கிட்டே கேட்பாங்க, சாமி என்ன உடம்பு சரியில்லையா, காய்ச்சலா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா வெந்நீர் குடிப்பாங்கன்றது நம்மளோட பழக்கம். இந்த வெந்நீரை யாரு குடிக்க சொன்னா அப்படின்னா ஆங்கில மருத்துவர்கள் குடிக்க சொன்னதா சொல்லி நம்ம வெந்நீர் குடிக்கிறது தேவையில்லை. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் உணவு எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுமே என்ன சொல்கிறாங்க, இந்த வெந்நீரை ஏற்றுக்கிறதே கிடையாது, இது நம்ம மரபு கிடையாது அப்படின்றாங்க. இது முழுக்க முழுக்க தவறு. காரணம் என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமானார் மட்டும்தான் இந்த வெந்நீரை குடிங்கன்னு சொல்கிறாரா அப்படின்னா, நீங்கள் முன்னாடி போய் சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அகத்தியர் முதற்கொண்டு போகர் கங் எல்லாரும் தன்னுடைய வைத்திய குறிப்பில் தெளிவாக சொல்கிறாங்க. அதில் ஒரு சித்தர் சொல்கிறாரு, எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நெய்யை உருக்கி சாப்பிடுங்கன்ற. நெய்யை உருக்காம உணவுல பயன்படுத்தக்கூடாது. சில பேர் அந்த நெய்யை கெட்டியா இருக்கும்போது உணவுல எடுத்து போடுவாங்க, தப்பு. நெய்யை உருக்கணும். மோரை நல்லா சிலுப்பி பெருக்கணும். சிலுப்பு பொங்கி வரும், அப்பதான் அது மோரா மாறும். நிறைய பேர் மோர்ல தண்ணி ஊத்திட்டாலே மோர்னு நினைச்சுக்கிறாங்க. சிலுப்புனாதான் மோர், சிலுப்பி அந்த வெண்ணெய் எடுக்கணும். அப்ப நெய்யை உருக்கணும், மோரை பெருக்கணும், நீரை சுருக்க வேண்டும்ன்றாங்க. நீர் சுருக்கி, நெய் உருக்கி, மோர் பெருக்கின்னு சொல்லுவாங்க. அப்போ சுருக்கன்னா தண்ணி கம்மியாக குடிக்க சொன்னாங்களா? கிடையாது. தண்ணியை நன்றாக கொதிக்க வைத்து அதை சுருக்கி அதை எடுத்துக்கொள்ளும் போது அதில் ஒரு மருத்துவம் இருக்குது, அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய பேர் இப்போ தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 2 லிட்டர் தண்ணியை நீங்கள் சுண்ட வச்சு ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டராக குடிக்கணும் அப்படிங்கும்போது எல்லாரும் கேட்குற பொதுவான கேள்வி என்னன்னா, கொதிச்சா தண்ணி கம்மி தானே ஆகும், இதை நம்ம அப்படியே குடிக்கலாமே, கொதிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இதெல்லாம் அது யதார்த்தமான கேள்வி. இப்போ நீங்கள் கேட்குற 2 விதமான கேள்வி கேட்பாங்க. இப்போ என்ன கொதிச்சாலும் நிறைய குறைஞ்சு போச்சு, இதுல என்ன மாற்றம் வந்துருச்சு அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கேள்வி. இன்னொன்னு கேட்பாங்க, பொதுவாகவே வேக வச்சாலோ சமையல் பண்ணாலோ கொதிக்க வச்சாலோ சத்து தானே போகும், அதுல என்ன இருக்கு அப்படின்றது நம்மளோட இது மேலோட்டமான கேள்வி. நீங்க நம்மளுடைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சில கீரைகளை வதக்கி சாப்பிடுவாங்க, சில கீரைகளை பெரட்டி சாப்பிடுவாங்க, சில கீரைகளை வேக வச்சு தண்ணியை வடிச்சுட்டு சாப்பிடுவாங்க. இப்ப நானே பொதுவா நினைச்சிருக்கிறேன், ஒரு கொதிக்க வச்சுட்டு அதை வடிச்சோம்னா சத்து போயிடும் அப்படின்றது ஒரு மேலோட்டமான பார்வை. வள்ளல் பெருமான் தான் அருளிய அந்த உபதேச பகுதியில வைத்திய குறிப்புல கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணியை பயன்படுத்தும் போது ஒரு சொல்றாரு, அந்த கீரை வேக வச்சு வடிச்சு தண்ணி எடுத்துருங்கன்றார். அப்ப இது சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா உணவுப் பொருட்களிலும்
என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷபாகம் அமிர்த பாகம் 2 இருக்கு. இப்போ சமைத்தல்னாலே நம்ம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா அடுப்புல கொண்டு போய் வச்சாலே வேக வைக்கிறது, வறுக்கிறது, பொரிக்கிறது, அதுல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றது ஒரு பொதுவான மேலோட்டமான சிந்தனை. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பெரியோர்கள் வேக வைத்தல், சமைத்தல்னா வார்த்தைக்கே உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பக்குவப்படுத்தல்னு அர்த்தம் இல்லைங்களா? நம்ம இயல்ப கிராமங்கள்ல வந்து பெண் வந்து சமைச்சிட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அவங்கன்னா அந்த பக்குவப்பட்டாங்கன்னு அர்த்தம். அதுபோல ஒரு உணவை நம்ம உடம்புல எடுத்துக்கொள்வதற்கு அதை சமைத்தல்னா அதை பக்குவப்படுத்தல்னு அர்த்தம். ஆனா இது மேலோட்டம் என்ன பண்ணிட்டோம், வேக வைத்தல், கொதிக்க வைத்தல், அதுல சத்து போகுதுன்ட்டோம். ஸோ அதுல இருந்து இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அந்த வகையில வள்ளல் பெருமான் சொல்ற ஒரு வைத்தியம், தண்ணிய 5 லிட்டர் தண்ணிய என்ன சொல்றாருன்னா 3 லிட்டர் 3 எடுத்து கொதிக்க வச்சு 2 லிட்டர் குடிங்கன்றார். அதாவது 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறத்தாழ 3/4 பாகத்தை வந்து கொதிக்க வச்சு சுண்ட வச்சு எடுங்கன்றாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன கொதிக்க வச்சாலும் தண்ணி தண்ணி தான். இதுல என்ன இருக்கு அப்படின்னா பெருமானாருக்கு தெளிவா பதில் சொல்றாருமா. ஏன்னா அடிக்கடி பெருமானார் வந்து என்ன சொல்லுவோம்னா விஞ்ஞான ஞானி இல்லைங்களா, புரட்சி ஞானி, விஞ்ஞான ஞானி. பெருமானார் சயின்ஸ் ஒட்டியே நிறைய பேசுவார். அதுல சொல்றாரு, தண்ணியை நீங்க எந்த நிலையில் எடுத்து வச்சாலும் அதுல தண்ணியில என்ன இருக்கும்னா மேல சிலிர்ப்பு என்ற விஷபாகம், சிலிர்ப்பு என்ற விஷபாகம். அது என்ன சிலிர்ப்பு அப்படின்னா, நீங்க தண்ணி குளிப்போம் இல்லைங்களா, குளிக்கும் போது பச்சை தண்ணி குளிச்சீங்கன்னா ஒரு நடுக்கம் ஒரு எடுத்தோடனே. இதுக்காக தான் வள்ளல் பெருமான் பச்சை தண்ணியில் குளிக்க கூடாதுன்றார். அந்த சிலிர்ப்பு வரும்போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையுது, எனர்ஜி லாஸ் ஆகுதுன்றார். அதனால பெருமானார் வெந்நீரை குடிக்கிறது மட்டும் இல்ல, குளிக்கிறது வெந்நீர் தான் சொல்றாரு. இளம் சூடுள்ள லேசான செண்பகமான வெந்நீரில் தலை முழுகுதல் எழுதுறாரு. அப்ப அந்த சிலிர்ப்பு இருக்குல்ல, அந்த குளிர்ச்சி ஆகாது சரீரத்துக்கு. அடுத்து பூதம் என்ற, பூதம்னா நீங்க நம்ம பேய் பூதம் நினைச்ச கூடாது. தமிழ் வார்த்தையில் என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்ச பூதங்கள், 5 பௌதிக பொருட்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்ற பஞ்சபூதம் சொல்லுவோம். 5 பூதம். அதுல நீர் தத்துவம்னு எடுத்துக்கலாம். அப்ப தண்ணியில சும்மா பார்த்தா தண்ணி, ஆனா அதுல என்ன இருக்குன்னா சிலிர்ப்பு என்ற விஷபாகம், அதை விஷம் சொல்றாரு ஐயா. அடுத்து நீர் என்ற தத்துவ பூத பாகம் இருக்கு. இது 2ஐயும் கொதிக்க வச்சிடறோம். கடைசியே கீழே இருக்குன்னா அமுத பாகம் இருக்கு. அப்ப நீங்க ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்து 3 லிட்டர் கொதிக்க வைக்கும் போது அந்த சிலிர்ப்பு என்ற விஷபாகமும் நீர் என்ற பூதபாகம் நீக்கி நீங்க அமிர்த பாகத்தை மட்டும் கொள்வதனாலதான் வெந்நீர் எடுத்துக்க சொல்றாங்க. இதுதான் வந்து அந்த தண்ணியை சுண்ட வைக்கிறது. இப்ப நிறைய பெரும்பாலும் இன்னைக்கு இருக்க பட்ஜெட்டுக்கு அவெல்லாம் கொதிக்க வைக்கல, பெரும்பாலும் தண்ணியை சூடு பண்ணி குடிச்சிடறோம். பரவாயில்லன்னு எடுத்துக்கலாமே தவிர முறையா செய்யணும் அப்படிதான். ஆனா இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விற்கிற விலைவாசி, கரண்ட் பில்லுக்கு முடியல, வாய்ப்பு இருந்தா விறகு வச்சு எளிமையா இந்த மாதிரி முறையை கொதிக்க வைக்கணும். ஆனாலும் நல்ல தண்ணீர் தான் எடுத்துக்கணும். வள்ளல் பெருமான் சொல்றாரு, குடிநீர் நல்ல நீர் தான் எடுத்துக்கணும், உப்பு நீர் எடுத்துக்கூடாது. அந்த நன்னீரும் வெந்நீராக இருத்தல் வேண்டும். இப்ப கேட்கல, எல்லா நேரத்திலும் வெந்நீர் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி நம்ம வெளியே போறோம், எங்கேயோ ஒரு ஆற்று நீர் கிடைச்சிருது, ஊற்று நீர் கிடைக்குது. அப்ப நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. எடுக்கும்போது அதோட தோசை எப்படி நீங்குது? அதுக்கு ஐயா வழி சொல்றாரு. அப்படி இது மாதிரி நீங்க வேற வழி இல்லாம எங்கேயோ இயற்கையான ஒரு வெந்நீரை அதாவது சாதாரண நீரை குடிக்கும் பொழுது கவனத்தை துரியத்துல வைங்கன்ற, இந்த உச்சியில வச்சு கவனத்துல வச்சு குடிச்சிங்கன்னா அந்த தோஷம் நீங்கிரும்ன்ற. அது எப்பொழுது, அதுக்குன்னு எப்பயுமே கிடையாது. மற்ற நேரங்கள்ல வெந்நீர் தான் குடிக்கணும். இப்ப நீங்க பாருங்க இப்ப பெரும்பாலும் உலகியல்ல பாத்தீங்கன்னா இந்த வெந்நீரை அடிக்கடி எடுத்துக்கூடிய கலாச்சாரத்துல சீனர்கள் இருப்பாங்க. அந்த சைனா சார்ந்த அந்த அனைத்து மக்களும் இருப்பாங்க. முக்கியமா இந்த கிரீன் டீன்னு ஒன்று எடுப்பாங்க. எப்பொழுதும் பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு அந்த கிரீன் டீ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பெரும்பாலான மக்கள், அந்த சீன மக்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொப்பை இருக்காது, கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் உள்ளவங்க, ஃபிட்னஸா இருப்பாங்க. அப்படின்னா இது கொழுப்பு குறைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய முதல் ஜீரணம் நன்றாக நடக்கும். அதுல வந்து நம்ம எந்த இதுவுமே கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க கிரீன் டீ எடுத்துக்கிறாங்க. அதுலயுமே ஒரு சயின்ஸ் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வயிறு மந்தமா இருக்கு, ஜீரணம் ஆகல, என்ன பண்றோம், நல்ல சூடா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிங்கன்னா, சில பேர் டீ குடிக்கிற பழக்கம் கூட வந்திருக்கும், அந்த சூடா குடிச்சோன்னே ஏதாவது ஒரு ஏப்பம் வருது. ஸோ அந்த ஜீரணத்துக்கு ஒரு உதவியா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்கலைன் அசிடிட்டி, அசிட் ஆல்கலைன் சொல்லுவாங்க, அதாவது காரத்தன்மை அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க மாடர்ன் மெடிசன்லயும் உண்டு, பாரம்பரிய சித்த வைத்தியர்களும் இந்த தன்மையை பேசுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு ஆரோக்கியமான ஒருத்தருடைய உடல் எப்படி இருக்கும்னா அல்கலைனா இருக்கும். காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. காரத்தன்மை நீங்க காரம்னு மிளகா காரம் நினைச்ச கூடாது, எல்லாம் மினரல் சத்துக்கள் எல்லாம் போதுமானலாம் சேர்ந்து உடம்பு இருக்கக்கூடியதான் காரத்தன்மை. நீங்க இப்ப கிழங்குகள் நம்ம சாப்பிடுறோம், எந்த கிழங்குமே வள்ளல் பெருமான் சாப்பிடக்கூடாதுன்றார். ஏன்னா எல்லாமே வாயு, பூமி கீழே விளையிறது பெரும்பாலும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா பூமி கீழே விளையிற கிழங்குல ஒரே ஒரு கிழங்கு மட்டும் நம்ம மரபுல எடுத்துக்கிடுவாங்க. வள்ளல் பெருமானா அதை சொல்றாரு, அது பேர் கருணை கிழங்கு. அதனால பேர்லயே கருணை வச்சாங்க பாருங்க. இந்த உடம்புக்கு கருணை செய்யுமா? காரணம் என்னன்னா,
பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை அல்கலைனையும் எடுத்து கொடுக்கக்கூடியது. நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு அமிலத்தன்மையா மாறுதுன்னா அவர்களுக்கு ஜீரண மண்டலத்தில் தொந்தரவு வருமா, ஜீரணம் நல்லா நடக்காது, அவங்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரும், மூலம். நீங்க சித்த வைத்தியத்துல போய் பாத்தீங்கன்னா மூலத்துக்கு மருந்து என்னன்னா கருணைக்கிழங்கு லேகியம், இல்ல கருணைக்கிழங்கு புளி சேர்க்காம குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கிழங்குல என்ன இருக்குன்னா முழுக்க முழுக்க ஆல்கலைன். அதனால அந்த ஒரு கிழங்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த வகையில நீங்க இந்த உடம்பு வந்து அல்கலைனா இருக்க இருக்க ஏஜிங் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இளமையா இருக்கலாம், நோய்கள் வராது. எப்ப அமிலத்தன்மையை அசிட் பாடியா அதிகமா மாறுது, ஜீரணம் குறையுது, தூக்கம் இல்லை, உடம்புல மைண்ட்ல ரொம்ப டிப்ரெஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்க உடம்புல தன்மை மாறும் பொழுது நோய்கள் அதிகரிக்கும். அந்த வகையில நம்ம வெந்நீர் அடுத்து பச்சை தண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல அல்கலைன் வாட்டர்ன்ற ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அல்கலைன் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 200, 300, 500, 1000, 2000க்குலாம் போயிடுச்சு அல்கலைன் வாட்டர்னு சொல்றாங்க. ஏன்னா அதில் தேவையான அனைத்து மினரல்ஸும் சத்து நிறைந்த தண்ணின்றாங்க. அந்த வகையில ஒரு நீரை எடுத்து கொதிக்க வைத்து, நன்றாக கொதிக்க வச்சு, ஐயா சொன்ன போல கொதிக்க வைத்து, அதோட சீரகமோ அல்லது சுக்கோ லேசா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அல்கலைன் வாட்டர், அதை குடிச்சு வந்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். வெறுமனே நீங்க பச்சை தண்ணி எடுக்கும் பொழுது அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிலிர்ப்பு இருக்கு, வாயு இருக்கும் போது அதுக்கு முழுக்க முழுக்க அமிலத்தன்மை. அதனாலதான் இந்த வைத்தியத்துல நம்ம சித்தர் பெருமக்களே நீரை காய்ச்சி தான் பருகிருக்காங்க. இப்ப இதை சுட வச்சாலும் சூடாதான் குடிக்கணும். சுட வச்சு பொறுக்கிற சூடு. அதனால இப்ப நீங்க கேட்கலாம் நடைமுறைக்கு பிராக்டிக்கலா எப்படி ஒத்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஃபிளாஸ்க் கிடைக்குது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, 2 ஃபிளாஸ்க் வச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் வேலைக்கு போறவங்க, ஆண் பெண் யாரா இருந்தாலும் வேலைக்கு போறாங்க, விவசாயிகளும் வேலைக்கு தான் போறாங்க. அப்ப எப்படி நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னா, ஒரு ஃபிளாஸ்க்ல நீங்க என்ன பண்ணுங்க, 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி காலையிலேயே முடிஞ்ச விறகு அடுப்புக்கு போயிருங்க, பட்ஜெட்டுக்கு வந்துடும். நன்றா கொதிக்க வச்சு அதுல சீரகம், ஏன்னா இப்ப சுக்கு பொடி ஐயா போட சொல்றாரு, எல்லா நேரத்துல சுக்கு பொடி போட முடியாது. இப்ப அக்னி நட்சத்திரம் வெயில் வருது, அதிகமான வெயில சுக்கு தண்ணி குடிச்சீங்கன்னா சூடாகும், அப்ப சீரக தண்ணி சேர்த்துக்கலாம். கேரளாவுக்கு போனீங்கன்னாலுமே வெந்நீர் தான் சாப்பிடுவாங்க. அந்த மலைவாழ் மக்களுடைய மரபு இன்னும் வச்சிருக்காங்க, வெந்நீர் தான் சாப்பிடுறாங்க. அதுலயும் சீரகம் போட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கருங்காலி கட்டை போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்க வெளியே போகும்போது வெந்நீர் எடுத்துக்கோங்க, எப்பயுமே அந்த தண்ணி குடிங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, 2வது ஃபிளாஸ்க்ல டீ காஃபி உங்களுக்கு எப்போனாலும் கிடைச்சிட போகுது. அதற்கு பதிலாக என்ன பண்ணுங்க, நம்மளுடைய பாரம்பரியமான சுக்குமல்லி பானம், சீரக பானம், வெந்தய பானம், ஆவாரம் பூட்டி, ஏதாவது ஒரு மூலிகை பானம் எடுத்துட்டு போயிருங்க. அப்ப என்ன விஷயம்னா, நமக்கு முந்திலாம் சாப்பாடு எடுத்துட்டு போறன்ற ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ வந்து அதை எடுத்துட்டு போறத கொஞ்சம் அசிங்கமாவோ, அது இளைய தலைமுறை கேவலமாவோ தான் நினைக்கிறாங்க. வேணாம், போன ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடலாம், இதை தூக்கிட்டு போடுங்க. ஆனா உண்மையிலே தயவு செய்து ஹோட்டல் சாப்பாடு அப்படின்றது எவ்வளோ நீங்க ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்டாலும் எப்பயாவது சாப்பிட்டா பரவாயில்ல. தினசரி வேலைக்கு போறோம், வெளியே போறோம், வீட்டுல இருக்கீங்கன்னா கவலை இல்லை, எப்ப வேணாலும் உங்களுக்கு மூலிகை டீ போட்டுக்கலாம், எப்ப வேணாலும் வெந்நீர் கிடைக்க போகுது. இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம எந்த உபதேசம் பண்ணாலும் பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஃபிட் ஆகலைன்னா அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப வேலைக்கு போறீங்க, எங்க போனாலும் தயவு செய்து கூச்சப்படாம 2 ஃபிளாஸ்க் எடுத்து பழங்க. 1 தண்ணி வேணும், இன்னொன்னு உங்களுக்கு அந்த மூலிகை பானங்கள். இந்த மூலிகை பான செய்முறை கூட நான் அப்புறம் சொல்றேன். இருந்தாலும் தண்ணிக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, இன்று முறையாக தண்ணி குடிக்காதனாலதான் உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கு காரணம். ஈவன் அலோபதி டாக்டருமே சார் ப்ளீஸ் ட்ரிங்க் 3 லிட்டர் வாட்டர், 2 லிட்டர் வாட்டர்ன்ற சொல்றாங்க. அது ஏதோ ஒரு தண்ணி குடிங்க, அந்த தண்ணி குடிங்கன்றாங்க. அதுக்காக இன்னைக்கு ஜிம்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கேன்லாம் தூக்கிட்டு போறாங்க. அது நகைச்சுவையெல்லாம் கிடையாது, உண்மையில தண்ணி உடம்புக்கு தேவை. இப்ப சித்தர்கள், யோகிகள், அவங்க தபஸ்ல இருக்காங்க, மெடிடேஷன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி குறைவு. ஏன்னா நீங்க இன்டேக்கே குறைவா இருக்கும். அவங்க ஒருவேளை தான் ஆகாரம் எடுத்துக்க போறாங்க, அவங்க சிந்தனைகள் இருக்கும்போது அவங்க வாழ்வியல் வேற. நம்ம உலகியல வேலைக்கு போகும்போது நிறைய யோசிக்கிறோம், மைண்ட் டிப்ரெஸ் ஆகுது, அலைகிறோம், வெளியில ஓடுறோம். அப்ப தேவையான நீருமே உடம்பு கொடுக்கலைன்னா கண்டிப்பா எல்லா நோயும் வரும். இந்த ஃபிளாஸ்க் எடுத்துட்டு போறனால என்ன நடக்குது, வாட்டர் கேன் இருக்கும்போது நீங்க தண்ணி குடிக்கணும்னு நினைக்கும் போது குடிப்பீங்க. ஸோ வெந்நீர் வைத்தியமும் நடைபெற்றது, அது தினசரி லைஃப்லையும் நீங்க ப்ராக்டிக்கலா ஃபிட் பண்ணிடலாம். அடுத்தபடியா நீங்க மூலிகை பானமும் எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த வெந்நீர் நம்ம குடிக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மை இருக்கு, எதனால வள்ளலார் அவர்கள் இந்த வெந்நீரை குடிக்க சொன்னார், உடல் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மளால பார்க்க முடியும்? ஓகேம்மா, இப்ப ஆக்சுவலி வந்து இந்த வெந்நீர் வைத்தியத்தை நிறைய பேர்னால இயல்பா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய உணவு முறைகள், நெறிமுறைகள் எல்லாமே ஒரு சித்தர் நெறியில, ஒரு யோக நெறியில, யோக மார்க்கத்துக்குன்னு கொடுக்கப்பட்டது. நம்ம உலகியலா வேலைக்கு போனாலும் ஐயா ஆரோக்கியத்துக்காக நம்ம அதை எடுத்துக்கொள்றோம். அதனால இதை எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது. வெந்நீர் தான் எடுத்துக்கொள்ளணும். இதை எடுத்துக்கொள்றதுனால பலன் என்னன்னா, ஜீரணத்தன்மை நல்லா நடக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 5-6 லிட்டர் தண்ணி, இயல்பான தண்ணி குடிக்கிறத விட இந்த மாதிரி வெந்நீர்
அதை வந்து குடிக்கும் பொழுது நிறைய தண்ணி குடிக்கிறன்றதும் குறைஞ்சு, அதாவது தேவையான தண்ணி குடிச்சா போதும், முறையான தண்ணியிலேயே அதை எடுத்துக்குது, ஜீரணம் நல்லா நடக்குது. உணவு ஜீரணம் நடந்தாலும் உடம்பு ஆரோக்கியமா இருக்க போகுது. இப்போ ஜீரணம் தான் பெரிய தொல்லையா இருக்கு. அடுத்து கிட்னிக்குமே உங்களோட வேலைகள் பணிகள் குறையுது, உள்ளுறுப்புக்கும் வேலைகள் பணிகளை குறைக்கிறீங்க. அப்ப உடல் எல்லா விதத்திலையும் ஆரோக்கியமா இருப்பதற்கு இந்த வெந்நீர் வந்து இது 1-2 நான் சொல்லி அதை சுருக்க விரும்பல. உடல் மொத்தமான ஒரு ஆரோக்கியத்திற்கு, முக்கியமா ஜீரணத்திற்கு, உடல் இரத்த ஓட்டத்திற்கு, அனைத்திற்கும் இது மிகப்பெரிய ஒரு உதவி செய்யக்கூடியது. அதனால வந்து வெந்நீரை வந்து நம்ம பேசிக்கிட்டே போகலாமா. அதனால அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்ல வேண்டியது, வெந்நீர் குடிப்பது என்பது ஆங்கில மருத்துவத்திலிருந்து வந்தது கிடையாது, வெளியிருந்து வந்தது கிடையாது. இது நம்ம மரபிலே பழங்காலங்களாக இருக்குது. சித்தர்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ பொறுக்கிற அளவுக்கு சூட்ல சுடு தண்ணீர் குடிச்சா உடம்புக்கு பல வகையான நன்மைகள் இருக்கு இல்லையா? ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில வள்ளலார் அவர்கள் வெந்நீர் வைத்தியத்தை பத்தி என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதுல பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி எங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி. அருட்பெருஞ்சோதி.